தமிழ்ல ஒரு சொல்லு இருக்குங்க. தான் திருடி பிறரை நம்பான். அதாவது திருடனா இருக்கிற ஒருத்தன் அடுத்தவங்க யாரையுமே நம்ப மாட்டானா. தன்னை போலவே அவங்களும் திருடனா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியே தான் நினைப்பானா. இதுக்கு ஏத்த மாதிரி தான் மகாபாரதத்துல கூட ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு முறை தர்மனையும் துரியோதனனையும் கூப்பிட்டு தர்மர் கிட்ட சொன்னாங்களாம், யாராவது ஒரு கெட்டவனை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு. துரியோதனன் கிட்ட சொன்னாங்களாம், யாராவது ஒரு நல்லவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி. போனவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் ஆயும் வரலையாம். ரொம்ப நேரம் கழிச்சு கடைசியா தான் திரும்பி வந்தாங்களாம். களைச்சு போய் வந்தாங்களாம். பெருங்கையோட வந்தாங்களா, கூட யாரும் இல்லையா. இப்ப தர்மர் கிட்ட எங்க கெட்டவனா, இல்ல நான் இந்த என்னால முடிஞ்ச அளவுக்கு பூரா சுத்திட்டேன், எந்த கெட்டவனுமே என் கண்ணுக்கு படல அப்படின்னு சொல்லிட்டு. துரியோதனன் கிட்ட கேட்டா அவனும் அதே பதில சொன்னானா, நானும் என் கால் அசந்து போற அளவுக்கு நான் ஃபுல்லா சுத்திட்டேன், எனக்கு உலகத்துல யாருமே நல்லவங்க கண்ணில் படல அப்படின்னு சொன்னாங்க. இதே தாங்க நம்ம பெரியவங்க அந்த பழமொழியாவும் சொன்னாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே குணங்களை நம்ம மற்றவங்க கிட்டையும் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாம அவங்க ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றாங்க, நடந்துக்கிறாங்கன்னா நம்ம ஏமாந்து போறோம், நம்மளுக்கு கோபம் வருது. ஆனா நான் மாத்திரம்தான் என்ன போல இருக்க முடியும், நம்ம மாத்திரம்தான் நம்மளா இருக்க முடியும், நம்மளை தவிர எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்கன்ற கருத்தை நம்ம உணர்ந்தோம்னா நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில வர்றத நம்மளே தடுத்துடலாங்க.